இயக்கத்தில் ஏசிஎஸ் அருண்குமார் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் மற்றும் குஷ்பு அவனி சினிமேக்ஸ் பிரைவேட் லிமிடெட் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் அரண்மனை 4. இப்படத்திற்கு ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையமைத்துள்ளார். இதில் சுந்தர் சி, தமன்னா, ராஷி கண்ணா, யோகி பாபு, கோவை சரளா, பிடிவி கணேஷ், சந்தோஷ் பிரதாப் மற்றும் பலர் நடித்துள்ளனர். அரண்மனை 4 படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் சமீபத்துல நடந்திருக்கு. வரும்போதுதான் இவங்களை பத்தி நினைச்சிட்டே வந்தேன். இந்த படத்துல 3 கேரக்டர் தான். ஏன்னா இவர் இருக்காங்கன்றதுனால கண்டினியூஸ் டேட் வாங்கி இந்த படத்தை பண்ணாங்க. அந்த டயத்துல நாங்கள் தெலுங்குல பிரபாஸ் படம் பண்ணிட்டு இருக்கேன். இதுல ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மேடத்துக்கு தெரியும், மீசையை எடுத்துருன்ட்டாரு. வந்ததும் ஐயோ தலைவா, அது தெரிஞ்சதுன்னா அங்கே பிரபாஸ் படத்துக்கு திரும்பி போனோம், மீசை எடுக்கவே முடியாது அப்படின்னு கேரவன் வந்துட்டு யோசிச்சேன், சரி கிளம்பி போயிடலாமான்னு. ஆனால் தலைவனோட பாச வலை பிடிச்சி இழுத்துச்சேன். சரி பார்த்துக்கலாம் பிரபாஸ்லன்ட்டு மீசையை எடுத்து வேற லெவலில் பாபு கூட செம்ம சிங்க் ஆயிடுச்சு. நானே முதல்ல டவுட்டில் தான் பண்ணேன். செகண்டு தேர்டு எல்லாமே கேரளாவில் அந்த ஒரு பெரிய அரண்மனை செட்டப்பில். தேர்டு அப்படியே அந்த கேரக்டராகவே மாறிட்டேன். எப்படின்னா அந்த ஒரு கார்பெண்டர் கேரக்டர். அப்போ தான் 4th டே போய் சொல்லிட்டேன், சார் ஐ எம் வெரி சாரி, உங்களை தப்பாக நினச்சிட்டேன், ஏதோ பழிக்கு பழி வாங்குற மாதிரி இருந்தது நினச்சி எடுக்க சொன்னேன். ஆனால் உண்மையிலே இப்போ ஃப்ரேமில் பார்க்க எனக்கே அது வேறு மாதிரி இருக்குது, நான் தானான்றது டவுட்டாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அதை பண்ணிட்டேன். இதில் என்ன பெரிய பியூட்டினா, 5 நாள் 8 நாள் 10 நாள் 10வது நாள் பிரபாஸ் உண்மையிலேயே அங்கே வந்துட்டாரு. டேட் கேட்குறாங்க. நான் இங்கே முடியாதுன்ட்டு இங்கே ஒரு மேடத்தோட டேட் போய்ட்டு பிடிச்சி அந்த 1 டேக்கு அந்த மேனேஜர் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டான். இவன் கேரளாவில் தான் இருக்கிறானா அப்படின்ட்டு. இவன் வந்தபோது என் மீசையை பார்க்கக்கூடாது, ஏன்னா அது ஒரு பெரிய வில்லங்கம் ஆயிடும். ஐயோ மீசை இல்லாமல் இருக்கிறான்னு கூப்பிட்டு சொல்லிட்டு அந்த பிரபாஸ் டைரக்டர் செத்துருவான். அதனால அவனை இப்படியே வச்சுட்டு இந்த கொரோனா டைம் வேற மாஸ்கை போட்டு அப்படியே ஏற்றி திரும்பி ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்டார். ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் நிஜமாவே முதல்ல அப்படி இருந்து, ஆனால் போக போக அப்புறம் டப்பிங் பேசின உடனே உண்மையிலே எனக்கே இந்த படம் பார்க்கணுன்ற ஒரு உணர்வு வருது. 2வது சுந்தர் சார்கிட்ட பேய் தோற்றதில்லைன்னு, பேயை நம்பினால் தோற்றதில்லை ஒரு டைலாக் சொல்லுவார். அது உண்மையிலேயே பேய் படம்னு பார்க்கும்போது நம்ம என்ன ஃபீல்ல இருந்தால் டங்குன்னதும் அப்படியே கிருன்னு ஆயிடுது. ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி அவருக்கு எப்படி இருந்தாலும் 100-120 வருஷம் வாழ்வார். ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன், அவரோட மனைவி. இந்த மாதிரி மனைவி எல்லாருக்கும் கிடைச்ச, ஜப்பான் மாதிரி எல்லாம் 120 இயர்ஸ் வாழலாம். ரொம்ப டஃப், அது கிடைக்காது. அந்த விதத்தில் அவர் ரொம்ப லக்கு. ஸோ ஆல் த பெஸ்ட் சார். நீங்கள் இப்போ ஆரம்பிக்கலாமா? எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா அவனி சினிமேக்ஸ் இந்த கம்பெனியில் நான் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்டாக தான் நான் ஃபீல் ஆகுறேன். ஏன்னா இந்த படத்தில் இது ஒரு பெரிய கூட்டம், ஆனால் ஒரே ஒரு சிங்கம் மட்டும்தான் இருக்கும். அவர் தான் இயக்குனர் சுந்தர் சி சார். என்ன அப்படின்னா எல்லாரையும் கரெக்டாக ரோன் பண்ணுவார். அவர் சும்மா தான் உட்காந்துட்டு இருப்பாருன்னு நினைப்போம், ஆனால் டக்குன்னு பார்த்தா நீங்கள் இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்வாரு. நிஜமாவே நம்ம ஒத்துக்கலாம்னா கூட போட்டு காமிச்சிட்டுவாரு. ஸோ அந்த அளவுக்கு ஷார்ப்பு. அதாவது ஒரு இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் ஒரு இயக்குனர்கள் இந்த மாதிரி ஒரு டைமிங்கை, அந்த ஷார்ட்ஸ் பிரிக்கிறத, அந்த வேலை வாங்குறது, இந்த மாதிரி டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மி. அதில் இந்த வரிசையில் இப்போதைக்கு முதல் இடம் சுந்தர் சி சார் அவர்கள் தான். ஆமாம், ஏன்னா அவர் கூட நடிக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் எனக்கு பயமாக தான் இருக்கும். திடீர்னு திட்டிடுவார் இல்லை சார்? ஆமாம், ஏன்னா சரியா என்ன கரெக்டாக அவர் எதிர்பார்க்கறது வரணும். அதுபோல் அவருடைய டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே அவருக்கு கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டாக இருப்பாங்க. ஸோ இந்த யூனிட் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.